தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு சான்றாக நம்ம ஊர்ல இருக்கிற பல புராதன பெரிய கோவில்களை சொல்லலாம். தமிழர்களால கோவில்கள் மட்டும்தான் கட்ட முடியுமா, அதை தாண்டி வேற ஏதாவது கட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கல்லணை அப்படிங்கிறது ஒரு வாழும் எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கல்லணையை எப்படி கட்டினாங்க, முற்கால சோழர்கள் காலத்துல கரிகாலன் அரசன் அப்படின்ற அந்த அரசன் காலத்துலதான் இந்த கல்லணையை கட்டியிருக்கிறாங்க. எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற கதையே ரொம்ப சுவாரஸ்யமானது. பொதுவா நம்ம கடல்ல போய் நிக்கிறப்போ அந்த கடல் அலை நம்ம காலை அரிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போறப்போ நம்ம காலு கீழே இருக்கிற மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி ஒரு சின்ன பள்ளம் ஏற்படும். இதே ஒரு அடிப்படையை வச்சுதான் இந்த கல்லணை அணையிலையும் அதே மாதிரி ஆளுங்க போய் நின்னு பாத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் மணல் அரிக்குதோ அங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய பாறாங்கற்களை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அடித்தளத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதுல சுண்ணாம்பு கருப்பட்டி இன்னும் பல கற்களை உயரமா எழுப்பிதான் அந்த கல்லணை அணையை கட்டியிருக்கிறாங்க. கேட்கிறப்பவே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு எனக்கு. நிச்சயம் இந்த கல்லணை அணையை கட்டின கதையை கேட்டோம்னு உங்களுக்கும் அதேதான் தோணிருக்கும். விஞ்ஞானமோ அறிவியலோ வளராத காலத்துல இந்த கட்டிடக்கலை பற்றி எந்த ஒரு படிப்பும் இல்லாம வெறும் இயற்கை பத்தின அறிவும் சமயோஜித புத்தியும் மட்டுமே வச்சு தமிழர்கள், அப்போ இருந்த தமிழர்கள் இவ்வளவு பெரிய கல்லணையை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாலும் பிரமிப்பா இருக்கு. எந்தவித விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியோ இல்லாத காலத்தை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு உறுதியா ஒரு அணையை கட்ட முடிஞ்சு அப்படிங்கிற பிரமிப்பு எனக்குள்ள இன்னும் போகவே இல்லை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டோட சிறப்புகள் பத்தி தான் இந்த நிகழ்ச்சி வார வாரம் பேசிக்கிட்டு இருக்குது. வணக்கம், இது ழா. திருநெல்வேலி என்றதும் நம் நினைவுக்கு வரும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அல்வா. உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் திருநெல்வேலி அல்வா மாதிரி வருமா என்றுதான் பேச செல்லும். இந்த ஊருக்கும் அல்வாவிற்கும் அப்படி ஒரு நெருங்கிய பந்தம். திரும்பிய பக்கமெல்லாம் அல்வா கடை இந்த ஊரில் இருக்கும் அளவிற்கு வேறு எந்த ஊரிலும் இருக்க வாய்ப்பில்லை. திருநெல்வேலி தண்ணியின் குணமா இல்லை கைப்பக்குவமா என்று இதுவரை யாரும் திருநெல்வேலி அல்வாவின் ரகசியத்தை அறிய முடியவில்லை. தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுல இவ்வளவு லாலா கடைகள் எந்த ஊர்லயும் கிடையாது. ஒரே ஊர்ல இது இவ்வளவு காண கிடையாது. இங்க அப்படி திருநெல்வேலிங்கும் போது அந்த ஃபேமஸ் ஆயிடுச்சு. திருநெல்வேலி போனா அல்வா ஸ்வீட்டு. ஆனா இன்னொன்னு, திருநெல்வேலி மாதிரி ஸ்வீட்டு அல்வா காரம் எல்லாம் வேற எந்த ஊர்லயும் இவ்வளவு ஜெனுவினா கிடைக்காது. நம்ம கடையில எந்த கடையில ஆனாலும் இது ஒரு ஜெனுவினா கிடைக்காது. நம்ம கடையில அல்வா கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் தவிர மற்ற ஸ்வீட்டோ காரமோ திருநெல்வேலி மாதிரி எந்த ஊர்லயும் அவளை கிடைக்கும்னு என்னால சொல்ல முடியாது. அப்படி திருநெல்வேலி அல்வா என்று சொன்னதும் இன்று உலக புகழ் பெற்று விளங்கும் ஒரு கடை இருட்டுக்கடை அல்வா. திருநெல்வேலி பக்கமாக கடந்து வந்தால் கூட இருட்டுக்கடை அல்வா வாங்கியாச்சா என்று கேட்கும் அளவிற்கு அந்த கடை அல்வாவிற்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு. ஒரு பொருளை விற்பதற்கு கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்து பெயர் வைத்து நடிகர் நடிகைகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கடைக்கு பெயரும் வைக்காமல் விளம்பரமும் செய்யாமல் அலங்காரமும் செய்யாமல் வெறும் குண்டு பல்பை மட்டுமே வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பதனால்தான் இதற்கு இருட்டுக்கடை அல்வா என்று பெயர் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே கிடையாது போர்டு. ஆரம்பத்திலிருந்தே போர்டு கிடையாது. சாயங்காலம் மட்டும் தான் திறப்போம். முந்தி 6 மணி 7 மணி திறப்போம். ராத்திரி 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் இருப்போம். அதனால அந்தி கடைன்னு சொல்லி கடைசியில் இருட்டு கடைன்னு ஆயிடுச்சு. அப்ப லைட்லாம் ரொம்ப டிம்மா இருக்கும். 120 வருஷத்துக்கு ஆகுது ஆரம்பிச்சு. அந்த காலத்துல இருந்து எப்படி இருக்கும் லைட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இருட்டு கடைன்னு ஆயிப்போச்சு. இருட்டு கடைன்னு மக்களா கொடுத்த எங்களுக்கு பிரசன்டேஷன் மாதிரி அது. இந்த கடையை சுற்றி இருக்கும் ஒவ்வொன்றும் அதிசயம்தான். அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு வியாபாரம் செய்யும் இந்த காலத்தில் கடையை இவர்கள் திறப்பது மாலை 5 மணிக்குத்தான் என்றால் ஆச்சரியம் நம்மை ஆட்கொள்ளத்தான் செய்கிறது. பல நூறு வருடங்களுக்கு முன்னர் பிழைப்புக்காக தமிழகம் வந்த வடநாட்டினர் திருநெல்வேலியை தேர்ந்தெடுத்து அங்கே மிகச் சிறிய அளவில் அல்வா கடை போட்டு இன்று தமிழர்களில் ஒருவராய் மாறி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்பத்தினர். அது என்ன காரணம்னா, ஆரம்பத்திலேயே எங்களுக்கு அந்த பேர் இருக்கு, நைட்டு கடைன்னு பேர் இருக்கு. அது தகுந்த மாதிரி நைட்ல மட்டும் திறக்கும். அது அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். கோதுமை, சர்க்கரை, நெய் இது மூன்றும் தான் அல்வா செய்ய தேவையான பொருளாக இருந்தாலும் இவர்கள் அல்வா செய்யும் முறை இதுவரை ரகசியமாகத்தான் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாலையும் சுமார் 5:30 மணி அளவில் தொடங்கப்படும் இவர்கள் வியாபாரம் சரியாக 8 மணிக்கு நிறைவடைந்து விடுகிறது. பலரும் 8 மணிக்கு வந்து ஏமாற்றத்துடன் செல்லும் காட்சிகளை அந்த கடை முன்னே காணலாம். இவர்கள் செய்யும் முறையும் ரகசியம். மிக குறைந்த நேரத்தில் இவர்கள் செய்யும் விவரமும் ரகசியம்தான்.
ஆரம்ப காலம் தொட்டே இதே முறையைத்தான் இவர்கள் கையாண்டு வந்திருக்கிறார்கள். பெருசாக்கணுங்கிற அந்த ஐடியா எல்லாம் கிடையாது. இப்ப வேணாலும் பெருசாகலாம், ஆகுனா நல்லா போகத்தான் செய்யும். இப்ப சில ஐட்டங்கள்லாம் மற்ற கடைகள்ல, ஒரு பிரபலமான கடைகள்லாம் மற்ற ஊர்லயும் திறக்கிறாங்க, பேர் சொல்ல நான் விரும்பல. ஆனா எங்க இது போதும் தேடி வராங்க, அது சந்தோஷமா இருக்கு. அது அந்த சந்தோஷம் தான் நாங்க என்ஜாய் பண்றோம். உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் என்று இனிப்பை மொய்க்கும் எறும்பு போலத்தான் இருட்டுக்கடை அல்வாவை மக்கள் மொய்க்கிறார்கள். இது வருஷம் நாங்க கரெக்டா ஒரு 6 மணில இருந்து ஸ்டார்ட், அதுக்கோசமா வருவோம் நாங்க. இந்த அல்வா ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். 2 மணி நேரத்துல சுத்தமாக ஆயிடும். அதோட ஒரு டேஸ்ட் இது மற்ற கடை அல்வாவோட இந்த கடை கொஞ்சம் சிறப்பா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். தென்காசில இருந்து வரேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கடை இந்த பக்கமா கிராஸ் ஆகும்போது இவ்வளவு கூட்டத்தை பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு எட்டி பார்க்கும்போது தான் அந்த போர்டு உள்ள அவங்க போட்டோ ஃப்ரேம்ல போட்டுருந்தாங்க. கடை பேரே கிடையாது இந்த கடைக்கு, அதுதான் நான் பேப்பர்ல படிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்தேன், இங்க நின்று வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த டேஸ்ட் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல போய் அல்வா சாப்பிட்டுருக்கேன். எங்க ஊர் தென்காசிலேயே அல்வா கிட்டுவாங்க. அந்த அல்வாவெல்லாம் விட இதனுடைய ஒரிஜினாலிட்டி இப்பதான் பார்க்க முடியுது. இணையம் வேகமாக வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் பலரும் போலியாக இருட்டுக்கடை அல்வா என்று பொய் சொல்லி இணையத்தில் வியாபாரம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. பல நூறு ஆண்டுகளாய் வாங்கும் மக்களுக்கு தெரியாதா அசல் எது போலி எது என்ற நம்பிக்கைதான் இவர்களின் வெற்றிக்கு மந்திரம் என்று நினைக்க தோன்றுகிறது. ஒரு முறையேனும் திருநெல்வேலி இந்த இருட்டுக்கடை அல்வாவை சுவைக்காவிட்டால் நம் வாழ்க்கையின் சுவையான தருணங்களை நாம் தொலைத்து விடுவோம். தாமிரபரணியில் தண்ணீர் இல்லாமல் கூட போகலாம், ஆனால் இருட்டுக்கடை அல்வாவிற்கு மட்டும் என்றும் பஞ்சம் வந்துவிடப் போவதில்லை. தமிழ்நாட்டோட குடும்பங்கள்ல பாய் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம். படுக்கணும்னா பாயும் தலையணையும் வேணும் அப்படிங்கிறது எல்லா வீட்லயும் இருக்கிற ஒரு பொருள். அதுவும் கல்யாணம் ஆகிறப்போ பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பாய சீதனமா கொடுக்கறது இன்னும் ஒரு பெருமையான விஷயம். அந்த கொடுக்கிற சீதனமான பாய் 10ஆம் மடையில இருந்து வந்துச்சுன்னா பொண்ணு வீட்டுக்கு ஏகப்பட்ட பெருமை. அது ஏன் 10 மடை பாய் மட்டும் அவ்வளவு ஒரு சிறப்பு? இந்த கதையெல்லாம் தேடிட்டா நான் 10 மடைக்கு போனேன். 10 மடை பாயத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், பார்க்கலாம். மொட்டை மாடியில ஒரு பாய விரிச்சு தலையணைய போட்டு படுத்தா தூக்கம் அப்படி வரும்னு பல சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பாய் என்றதும் நினைவுக்கு வரும் ஒரு ஊர் பத்தமடை. கட்டிலும் பஞ்சுமெத்தையும் வாங்க இயலாதவர்கள் வாங்கும் கட்டில்தான் இந்த பத்தமடை பாய். பல ஊர்களில் பாய் கிடைத்தாலும் பத்தமடை பாய்க்கு இருக்கும் வரவேற்பு எப்போதுமே தனிதான். பத்தமடை நெல்லை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய ஊர். பல ஆண்டுகளாக பாய் தயாரிக்கும் தொழில்தான் இங்கு பிரதானமாக விளங்கி வருகிறது. நெல்லை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது தாமிரபரணி ஆறு, விவசாயம். இதோடு சேர்த்து இந்த பத்தமடையில் பாயும் புகழ் பெற்று விளங்குகிறது. எங்க தாத்தா பாட்டி நெய்கிற காலத்துல இருந்து எங்களுக்கு விவரம் தெரியும். அவங்க அப்பா அம்மா நெய்யில அவ்வளவா எங்களுக்கு தெரியாது. எங்க தாத்தா பாட்டி நெய்யில நாங்க இருந்திருக்கோம். தெரு பிள்ளை பாயை தீட்டு போவோம், மறுபடியும் வாய்க்கால கொண்டு இந்த ஓடுற தண்ணியில கொண்டு கோர வைக்க போவாங்க. அவங்க பின்னாலே நாங்க போவோம். எப்படி கல்ல தீக்கி கோர வைக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க பாத்துட்டு வருவோம். மறுபடியும் பாயும் ட்ரை பண்ணுவோம். அவங்க இறங்கின இடத்துல நாங்க ஏறி உட்காந்து நெய்ய பழகுவோம். எங்களுக்கு அப்ப ரொம்ப ஆசையா இருக்கும், நம்மளும் 4 விரல பாய் நெஞ்சிட மாட்டோமா, 2 இன்ச்சு நெஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ ஒரு 18 வருஷமா நாங்க இந்த பாய் நெய்தோம். இது 100, 125 வருஷமா இந்த பாய் இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையிலே இருந்து இந்த பாய் இருக்கு. எல்லாருமே பாய் நெய்யும். பத்தமடை பாய் என்பது முழுக்க முழுக்க கையினால் நெய்யப்படுகிறது என்பதுதான் இதன் தனி சிறப்பு. தாமிரபரணி ஆற்றங்கரையில் கிடைக்கும் கோரை புல்லில் இருந்துதான் இந்த பாய்கள் தயாரிக்கப்படுகிறது. கோரைகளை எடுத்து வந்து காய வைத்து அதில் நாரை தனியாக பிரித்து எடுத்து அதை பாய் நெய்யும் தறியில் நெய்துதான் இந்த பாயை தயாரிக்கிறார்கள். ஒரு பாய் நெய்ய சுமார் 3 முதல் 4 நாட்கள் வரை ஆகிறது.
முதல்ல நாங்க கல்றக்குறிச்சியில ஒரு அணை இருக்கு, அந்த அணையில போய் 4 நாளைக்கு இருந்து, அந்த காலத்து வயசானவங்க 4 நாளைக்கு இருந்து மொத்தமா கோரை கொண்டு போய் அங்க வச்சு அதை இழைச்சி அதை கிளீனா பாய் நெய்த மாதிரி கொண்டுகிட்டு வருவாங்க. அங்கேயே சோறு பொங்கி அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு. இப்போ நம்ம கால்வாயில தண்ணி போறதுனால நாங்கெல்லாம் இப்ப கொண்டு அதுல வச்சோம். இப்ப எங்களால ஈர கோரை செமக்க முடியல. வர வரதான் 4 தேதியும் போக போக இதாயிட்டு, அதனால நாங்க வீட்டிலேயே தொட்டி கட்டி எங்களுக்கு தேவையான கோரையை வச்சு ஒரு 5 நாள் ஊற வைப்போம். அந்த 5 நாளத்தை தூக்கி கிளச்சிடுவோம். இங்கு பாய் தயாரிக்கும் ஒவ்வொரு குடும்பமும் சுமார் 4 முதல் 5 தலைமுறைகளாக பாய் தயாரித்து வருகிறார்கள். மின்சாரம் கண்டுபிடிக்கும் முன்பு கூட வெறும் மெழுகு வெளிச்சத்தில் இவர்களின் முன்னோர்கள் பாய் தயாரித்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமான ஒன்று. அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்குல்ல, நாங்க இருந்த வீட்டுல கரண்டே கிடையாது. அது இருட்டுல அவங்க உட்காந்து மெழுகு சின்ன முட்டைக்கொட்டு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு அதுல அந்த காலத்துல போல மண்ணு வீடு நாங்க இருந்த, எங்க சொந்தமா வீடும் கிடையாது, வாடகை வீடு, ஓலை வீடு. அதுல சின்ன மண்ணெண்ணெய் சிறு விளக்கு வச்சு அந்த விளக்குலயும் எங்க அப்பா அம்மாலாம் பேரு டிசனு எல்லாம் போடுவாங்க. பத்தமடைக்கு ஏன் இந்த சிறப்பு என்று பார்த்தால் இவை கையினால் தயாரிக்கப்பட்டது என்பதே ஆகும் என்று சொல்கிறார்கள் இந்த கலைஞர்கள். நடுவில் இவர்கள் இயந்திரம் வைத்து தயாரிக்க முயற்சி செய்து அது சரிவராமல் போகவே அதை விட்டு இவர்கள் இன்றும் கையினால் மட்டுமே பாய் நெய்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் விதவிதமான படுக்கை விரிப்புகள் வந்தாலும் இன்றும் தமிழ் குடும்பங்களில் பத்தமடை பாய்க்கு தனி மரியாதை உண்டு. புது மாப்பிள்ளை பெண்ணின் பெயர் நெய்து தரும் பாய்கள் இன்றும் பத்தமடையில் தயாராகி வருகிறது. இந்த பாய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 40 கவுண்டுமாங்க. அப்புறம் நாங்க சராசரி நெய்யறது 50 கவுண்டு. இதுலதான் நேம்லாம் போட்டு கொடுப்போம். எத்தனை டிசைன் வரவழைக்கிறாலும் நாங்களே டிசைன் போட்டுருவோம், பாய் நெஞ்சு கொடுத்துருவோம். இதுதான் கல்யாணத்துக்கும் இந்த பாய் தான். இது 50 கவுண்டு. அப்புறம் 100ன்னு இருக்கு, இந்த ஆத்து ஓரமா போற விலையும். அந்த குறைய இந்த வெளியே உள்ளவங்க அறுத்து கொண்டு எங்கள்கிட்ட வித்துருவாங்க. நாங்க அதை காய போடுவோம். அது நல்லா பழுப்பு நேரத்துல வந்துடும். அதை மறுபடியும் கட்டிட்டு போய் நாங்க வாய்க்கால கொண்டு கால்வாயில கொண்டு வைப்போம். அது நல்லா ஊறி ஒரு மாதிரி குளகுளப்பு கொடுத்துரும். அதை கொண்டு அதுல உள்ள சோறுமாங்க அதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு தோல் மட்டும் கோரை கிராசுமாங்க, அந்த தோலை மட்டும் எடுத்து நாங்க அதை பக்குவப்படுத்தி காய போட்டு வச்சுக்கிடுவோம். அதுக்கு தான் அந்த 100ஆம் நம்பர் பாய்க்கு போடுவோம். அந்த நூலும் வித்தியாசமா இருக்கும். கோரை எல்லாத்தையும் கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிற கோரை கிராசை மட்டும் எடுத்து நாங்க பாய் நெய்வோம். அதுலதான் பத்தமடையில உலக புகழ் பெற்ற பட்டுப்பாய்ங்கிறதே அதுதான். தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவிலும் பத்தமடை பாய்களுக்கு தனி கிராக்கி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு பாயும் ரூபாய் 800 முதல் 1500 ரூபாய் வரை வேலைப்பாடுகளுக்கு ஏற்ப விற்பனை செய்யப்படுகிறது. பட்டுப்பாய்கள் என்று ஒரு விலை உயர்ந்த பாயும் இவர்களால் நெய்யப்படுகிறது. இந்த கோரை புல்லிலிருந்து இவர்கள் தற்போது பாய் மட்டுமல்லாமல் பைகள், பெண்கள் கைப்பைகள், மேஜை மீது வைக்கப்படும் அலங்கார பொருட்கள் என்று தற்போது இவர்கள் பல பொருட்களை செய்கிறார்கள். பத்தமடை பாய் இன்று தேசிய அளவில் பிரபலமாக இருந்தாலும் பாய் தயாரிப்பவர்களின் வாழ்க்கை தரம் ஒன்றும் பாய் அளவிற்கு உயர்ந்து விடவில்லை. பல சிக்கல்களோடு இவர்கள் தயாரிக்கும் பாய் பல தலைமுறைகளாக தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறது. இன்றும் நம் வீடுகளில் இருக்கும் ஒவ்வொரு பாயும் இவர்களின் திறமைகளை நாம் தூங்கும் போது கதைகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அனைவரையும் உறங்க வைக்கும் இவர்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதே நம் விழா குழுவினரின் எண்ணம். நம்ம ஊர்ல பொதுவா சாப்பிட்டு முடிச்ச உடனே சில பேர் வெத்தலை போடுவாங்க. வெத்தலை போட பழக்கம் இல்லாதவங்க கடலை மிட்டாய் சாப்பிடுறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். சாப்பிடறப்ப மட்டும் இல்ல, சாப்பிட்டு முடிச்சப்ப மட்டும் இல்ல, சாயந்தர நேரத்துல, பகல் நேரத்துல வாயில ஏதாவது குறிக்கணும்னு தோணுச்சுன்னா கடலை மிட்டாய நிறைய பேர் சாப்பிடறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ரொம்ப நாளா பொட்டி கடையிலயும் மளிகை கடையிலயும் கடலை மிட்டாய் அப்படிங்கிறது ஒரு பாட்டில்ல ரொம்ப காலமா இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம்.
கடலை மிட்டாய்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது கோவில்பட்டி. அது எப்படி கோவில்பட்டியில மட்டும் இந்த கடலை மிட்டாய் இவ்வளவு பிரபலமா இருக்குது, அந்த ஊருக்கு கடலை மிட்டாய் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அதனால கோவில்பட்டி கடலை மிட்டாய் தேடி போனேன். கடலை மிட்டாய் எப்படி செய்யறாங்க, அங்கிருந்து உலகத்துக்கு எப்படி இவ்வளவு பிரபலமா இருக்குது இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய், எல்லாத்தையும் இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோவில்பட்டி கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் போகிற போக்கில் கொறித்து போகும் ஒரு தமிழ்நாட்டு இனிப்பு வகை. கேக், ஜிலேபி, ரசகுல்லா, குலோப் ஜாமுன் என்று எத்தனை இனிப்பு வகைகள் வந்தாலும் 6 முதல் 60 வரை அனைவரும் வாங்கும் விலையிலும் பிடிக்கும் வகையிலும் இருக்கும் ஒரு இனிப்பு வகைதான் இந்த கடலை மிட்டாய். பெரிய கடையாக இருந்தாலும் சரி, சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, அத்தனை இடங்களிலும் கிடைக்கும் இந்த கடலை மிட்டாய்க்கு பிரபலம் எதுவென்று பார்த்தால் கோவில்பட்டி. விருதுநகர், சிவகாசி போன்ற தொழில் நகரங்களுக்கு அருகே உள்ள இன்னொரு பரபரப்பான தொழில் நகரம் இந்த கோவில்பட்டி. இந்த நிலப்பகுதி சற்று வறட்சியான பகுதியாக இருப்பதனால் இங்கு சுற்றி இருக்கும் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில்கள் கொடிகட்டி பறக்கிறது. அதேபோல் கடலை போன்ற பயிர்களும் இங்கே விளைச்சல் அதிகம். கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் அதிக அளவில் தயாரிப்பதற்கான காரணம் இதைவிட வேறு ஒன்றும் இருக்க முடியாது. கோயில்பட்டியோட தண்ணி வாகு, இந்த ஏரியா வந்து லேபர் ஏரியாங்கிறதுனால இருக்கிற ஆட்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுனால இந்த இதில் வந்து கடை இந்த சுற்று வட்டாரங்களில் வந்து கடைகளோட விளைச்சல் வந்து ஜாஸ்தி. அதனால வந்து கோயில்பட்டிக்கு மூலப்பொருட்களை வந்து இலகுவா கிடைச்சதுனால கோயில்பட்டிக்கு கடலை மிட்டாய் கொஞ்சம் இதாச்சு. சுமார் 60 முதல் 70 ஆண்டுகளாக இங்கு கடலை மிட்டாய் தயாரிக்கும் பணி சில குடும்பங்களால் செய்யப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட கோயில்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குடிசை தொழிலா ஒரு 60 கம்பெனிகள் 70 கம்பெனிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து அதிக காலத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மினிமம் வந்து ஒரு 5-6 பேர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு குறையாம இருக்கிறாங்க, இந்த தொழில இருந்துகிட்டு இருக்காங்க. நல்ல தரமான கடலை பருப்பை நன்றாக வறுத்து பின்னர் வெள்ளப்பாக காய்ச்சி அதனுடன் கடலையை பிசைந்து சுட சுட எடுத்து அதை தட்டி உருளை வைத்து சமனாக்கி பின்னர் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இங்கே காலையும் மாலையும் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய்கள் அன்றே விற்பனையாகி விடுகிறது. அன்று செய்யும் கடலை மிட்டாய்கள் சுட சுட அன்றே விற்பனையாவது அந்த மிட்டாயின் மேல் இந்த ஊர் மக்களுக்கு இருக்கும் காதலை சொல்கிறது. உள்ளூரில் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு இரவும் தமிழ்நாட்டின் மற்ற ஊர்களுக்கும் கடலை மிட்டாய்கள் ஏற்றுமதியாகிறது. ஒவ்வொரு கடலை மிட்டாயும் சுமார் 1 மாதம் வரை கெடாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்னதான் எத்தனை புதுவிதமான இனிப்பு வகைகள் வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல் இருப்பதனால் குழந்தைகளிடத்தில் கடலை மிட்டாய்க்கு எப்போதுமே தனி வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது. கடலை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்நிய பொருட்கள் வந்தாலுமே வந்து கடலை மிட்டாய் வந்து பாரம்பரிய சுவைங்கிறதுனால யாருமே அதை மாத்துறதில்லை. இது வந்து உடலுக்கு வந்து கேடு விளைவிக்காது. இதெல்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்றது. நிலக்கடலையும் அதே போலதான். அதனால இதுல வந்து மற்ற எந்த ப்ரெசர்வேட்டிவும் கிடையாதுங்கிறதுனால இது ஊருக்கு விளைவிக்காது. அதனால சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கறதுனால இதோட டிமாண்டேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. மற்ற ஊரில் தயாரிக்கும் கடலை மிட்டாய்களுக்கும் கோவில்பட்டி கடலை மிட்டாய்களுக்கும் பெரும் வித்தியாசம் என்னவென்று கேட்டால் சுவை மட்டுமே என்கிறார்கள் அப்பகுதிவாசிகள். மக்களோட தேவையை பொறுத்து நாங்க இனிப்புகள் கூட்டவோ குறைக்கவோ அவங்களோட விருப்பப்படி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்குன்னு உள்ள தனித்தன்மை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அந்த 60 வருஷ காலமா என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலாவை தான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இனிப்புகள் மட்டும் மக்கள் கேட்க கூட குறைய மட்டும் அதை மட்டும் சேர்த்துக்கிறது. ஒரு இனிப்பு தயாரிக்கும் தொழிலை கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி இன்று புவிசார் குறியீடு வாங்கும் அளவிற்கு தமிழ்நாட்டின் பெருமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் கோவில்பட்டிக்கும் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கும் ரா குழுவின் அன்பு வணக்கங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகை நிலம் நம்ம ஊர்ல இருக்குது. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு பின்புலம், ஒரு பெருமை, ஒரு பாட்டு, இப்படின்னு எல்லா விஷயத்தையும் தமிழன் வந்து ரொம்ப பெருமையா வாழ்ந்துகிட்டு தான் இருந்திருக்காங்க.
ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு 10-15 பேருக்கு மேல சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த பேரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அறிஞர்களால மட்டும்தான் இந்த செடிக்கு இந்த பேரெல்லாம் வச்சு அந்த காலத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்க. நாட்டுப்புற மருத்துவங்கள்ல இதெல்லாம் தான் பேர் வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறது அந்த புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சாதான் நமக்கு தெரியுது. ஆச்சரியம் இன்னும் போகவும் இல்ல. இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த காலத்துல இருக்கிற யாராலையும் முடியாது. பின்ன எப்படா இவ்வளவு பெரிய கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் நமக்குள்ள கேள்வியும் எப்பவுமே எழுந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பெருமை எல்லாம் நமக்கு எப்படி தெரியும், அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கறதுல ஒரு யோசனையில வந்த நிகழ்ச்சி தான் இந்த விழா. வாரம் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இந்த வாரமும் பார்த்த பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க பகுதியில இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ராதா மணாலன். வணக்கம்.